இங்க ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா சின்ன வயசுல அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலோ அது அப்படியே பெரிய பொண்ணு ஆகும்போது அவளுக்கு எல்லாமே கரைஞ்சு போகுது. ஏன்னா பெரிய பொண்ணு ஆகும்போது அவளோட முகமும் அசிங்கமாவுதுன்னு சொல்லி அவ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பத்தாததுக்கு இவளோட அம்மா ரூம்ல இவ டான்ஸ் ஆனா கூட உன் மூஞ்சி பாரு எவ்வளவு கேவலமா இருக்கு, நீ என்ன பெரிய டான்சர் இல்ல சிங்கர் ஆக போறியா, சீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை போட்டு ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறாங்க. இதனால அந்த பொண்ணு அந்த டான்ஸ் மேல இருக்கிற ஆர்வமே போய் அப்படியே நிறைய வருஷம் போய் இந்த பொண்ணு பெருசாயி ஒரு வேலைக்கும் போறா. ஆனா அந்த இடத்துல இவளோட முகம் அசிங்கமா இருக்கு அப்படின்றனால யாருமே இவள அவ்வளவா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஆபீஸ்ல ஒரு புது ஆள் திடீர்னு வராரு. அவரை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமயத்து தான் தன் முகத்தை யாருமே பிடிக்க விரும்பலையே, அதனால ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு நம்ம சோசியல் மீடியால இன்ட்ரோ ஆகலாமான்னு நினைச்சு ஒரு மாஸ்க போட்டு சோசியல் மீடியால டான்ஸ்லாம் ஆடுறா. இத பார்த்து அவளுக்கு நிறைய வியூவர்ஸும் கிடைக்கிறாங்க. இதனால இவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ஒரு ரொம்பவே அழகா இருக்கிற ஒரு பொண்ணு இவளுக்கு பிடிச்ச அந்த ஆளு கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளு ஆபீஸ் நேரத்துல இந்த மாதிரிலாம் வழியாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கோ இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்குன்னு சொல்லி அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு லவ் வரவும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் மேனேஜர்ஸோட மீட்டிங் நடக்குது. இவன் குடிச்சிட்டு நடு ரோட்ல கார்லயே வந்து விழறான். இத பார்த்த இவ அவனோட வீடும் தெரியாதனால ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவனே உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா நடந்தது, இவ எப்படி நம்ம பக்கத்துல இருக்கான்னு சொல்லி அவளை பார்த்து பயந்து அப்படியே அந்த ஹோட்டல் ரூமை விட்டு ஓடியும் போயிடுறா. எந்திரிச்சு பார்த்தா இவளுக்கோ அவன் இல்லையேன்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக் ஆகுது. ஆபீஸ்ல போய் பார்த்தா இவன் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டே போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் கேட்டு இவன் ரொம்பவுமே ஷாக் ஆறா. இந்த படத்தோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க்ல இருக்கு, மறக்காம ஃபுல்லா பாருங்க.